ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. அத்தியன உற்சவம் என்றால் என்ன? நல்ல கேள்வி. த்வத் பிரீதயே ஜெகநாதா மயா அத்தியனோத்சவாஹ மோக்ஷோத்சவம் அகம் கர்த்தும் தவ தைத்ய நிஷோதனா. இது ஸ்ரீபிரஷ்ன சம்ஹிதை 45ஆம் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்கள். இதில் எம்பெருமான் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அத்தியனோத்சவம், இந்த 20 நாள் நாம் கொண்டாடப் போடுகிற இந்த வைகுண்ட ஏகாதசி, முன்பு 10 நாள் பின்பு 10 நாள் கொண்டாடுகிற இந்த 20 நாள் உற்சவத்திற்கு பாஞ்சராத்திராகம பிரமாணம் இங்கே நமக்கு பெருமாள் தருகிறார். அதில் முதல் 10 நாள் அத்தியனோத்சவம் என்றும், மோக்ஷோத்சவம் அடுத்ததாக வைகுண்ட ஏகாதசி முதலாக அடுத்த 10 நாள் ராப்பத்து உற்சவம் என்று நாம் கூறுவதற்கு பாஞ்சராத்திராகம ரீதியாக அவர் கொடுக்கும் பெயர் மோக்ஷோத்சவம் என்று எம்பெருமான் கூறுகிறார். அப்படியாக முதல் 10 நாள் அத்தியனோத்சவம், அடுத்த 10 நாள் மோக்ஷோத்சவம். இதற்கு பெயர் காரணம் இருக்கிறது, நாம் அதையும் பார்ப்போம். இந்த முதல் 10 நாளில் நாம் இப்பொழுது என்ன நடைமுறையில் அனுசந்திக்கிறோம் என்றால், முதல் 10 நாளில் நம்மாழ்வாரை தவிர பாக்கி இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களை, முதலாழ்வார்கள், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் முதலான ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எம்பெருமானுக்கு சேவாகாலம் செய்து, இந்த 10வது நாளில், அந்த பகல் 10வது நாளில், அதாவது தசமி அன்று திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழல் என்று மிகவும் விசேஷமாக நம்முடைய தேரெழுந்தூர், நாகப்பட்டினம், திருச்சேரை, கும்பகோணம் முதலான விதேசங்களில் இன்றும் நாம் இவற்றை சேவிக்கலாம். திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய திருவடியில் தலை வைத்து அவருக்கு மோட்சம் பெற்ற வைபவத்தை நமக்கு காட்டுகிறார்கள். இது பகல் 10 உற்சவம் பூர்த்தியாகிறது. அடுத்ததாக இந்த வழக்கம், அடுத்ததாக ராப்பத்து வைகுண்ட ஏகாதசி முதலாக அடுத்த 10 நாள் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி மட்டுமே அனைத்து திவ்யதேசங்களும் அனுசந்தானம் செய்யப்பட்டு, வைகுண்ட ஏகாதசியிலிருந்து 10வது நாள் அன்று நம்மாழ்வார் எப்படி பூமியிலிருந்து மோட்சத்திற்கு சென்றார், சூழ்விசும் பனிமுதில் எனும் பாசுரங்களை சொல்லிக் கொண்டு எப்படி மோட்சத்திற்கு, வைகுண்டத்திற்கு எப்படி நம்மாழ்வார் சென்றார் என்ற வைபவத்தை கும்பகோணம், ஸ்ரீரங்கம் முதலான பற்பல திவ்யதேசங்களில் இன்றும் நாம் நம்மாழ்வார் திருவடி தொழல், நம்மாழ்வார் மோக்ஷம் என்று நாம் பார்ப்பதனால் இதற்கு ராப்பத்து உற்சவம், மோக்ஷோத்சவம் என்றும் பிரமாணம் வழங்கப்படுகிறது. இப்படியாக நாமும் நம்மாழ்வாருடைய மோட்சத்தை சேவித்து வைகுண்டத்தை நாமும் அடைவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.